Hello students, welcome to AA Academy. இன்னைக்கு Max 9th standard exercise 5.3 ல வந்து 5th sum பார்க்கலாம். O00 is the center of a circle whose one chord is AB, where the points A and B are 8, 6 and 10, 0 respectively. OD is the perpendicular from the center to the chord AB. Find the coordinates of the midpoint of OD. So நமக்கு வந்து ஒரு circle ஒன்று கொடுத்துருக்காங்களாம். அந்த circleல வந்து நம்மளை வந்து ODங்கிற midpointை வந்து find out பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு டயக்ராம் போட்டால் புரியும். பாருங்கள் டயக்ராம் இருக்குது ஓகேங்களா. இந்த டயக்ராமில் 0 அதாவது இது சர்க்கிள் ஓகேங்களா. இதில் வந்து நமக்கு ஏபிங்கிற பாயிண்ட் இது வந்து ஏ இது வந்து பி. ஸோ ஏக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு 8, 6. பிக்கு என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 10, 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஓடி பார்க்கணும் இல்லையா. ஸோ ஓ வந்து நமக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இது வந்து ஓக்கு வந்து 0, 0ங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு டி. இப்போ நம்மளை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த ஓடியை வந்து நம்மளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட மிட் பாயிண்ட்டை வந்து நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஓடியோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு டியோட பாயிண்ட் தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ஏபிஓ வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணி இந்த டியோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த ஓடியோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், புரியுதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏபி எடுத்துக்கலாமா. அப்போது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஏ வந்து நமக்கு என்ன 8, 6, பி வந்து 10, 0. ஸோ இது வந்து x1, இது வந்து y1, இது x2, இது y2. ஸோ மிட் பாயிண்ட்டோடைய ஃபார்முலா என்ன, x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. 8 x1க்கு என்ன இருக்குது 8 இருக்குது, x2க்கு வந்து 10 இருக்குது டிவைடட் பை 2, y1க்கு 6, y2க்கு வந்து 0 டிவைடட் பை 2. ஓகே, இதை ஆட் பண்ணிக்கணும். 8யும் 10யும் ஆட் பண்ணால் 18 டிவைடட் பை 2, 6யும் 0வையும் ஆட் பண்ணால் 6 டிவைடட் பை 2, 1 2s are 2, 9 2s are 18, 1 2s are 2, 3 2s are 6. ஓகே, ஸோ அப்போ 9 and 3. ஸோ இது எதோடைய மிட் பாயிண்ட் நமக்கு டியோடைய மிட் பாயிண்ட். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, இந்த டியோடைய மிட் பாயிண்ட் 9 and 3 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஓடியோடைய மிட் பாயிண்ட் தானே நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஓடியை நம்ம என்ன பண்ணணும், மிட் பாயிண்டோட ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ எம் ஆஃப் ஓடி, ஓக்கு என்ன இருக்குது 0, 0ன்னு இருக்குது, டிக்கு வந்து நமக்கு என்னன்னு இருக்குது 9 and 3. இப்போ கண்டுபிடிச்ச அந்த ஆன்சர் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து நமக்கு x1, இது y1, இது x2, இது வந்து y2. ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாமா. m ஈக்குவல் டு x1 ப்ளஸ் x2 டிவைடட் பை 2, y1 ப்ளஸ் y2 டிவைடட் பை 2. ஓகேவா. ஸோ ஃபார்முலாவில் இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். x1க்கு 0 இருக்குது, x2க்கு வந்து 9 இருக்குது டிவைடட் பை 2, y1க்கு 0 இருக்குது, y2க்கு வந்து நமக்கு என்ன இருக்குது 3 இருக்குது. ஸோ டிவைடட் பை 2 போட்டாச்சு. இப்போ 0வையும் 9ஐயும் ஆட் பண்ணணும், 0வையும் 3யும் ஆட் பண்ணணும். 0வையும் 9 ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 9/2 ஓகேங்களா. கம்மா 0வையும் 3யும் ஆட் பண்ணால் 3 டிவைடட் பை 2 ஓகேங்களா. ஸோ இது வந்து நமக்கு என்ன ஓடியோடைய மிட் பாயிண்ட். அப்போது இந்த ஆன்சர் தான் நமக்கு இங்கே என்னவாக வரும், இங்கே நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஆன்சராக வரும். அவ்வளோதான் ஓகேவா இந்த சம்மு. நெக்ஸ்ட்டு 6th சம் பார்க்கலாமா. The points A minus 5, 4, B minus 1, minus 2 and C 5, 2 are the vertices of an isosceles right angle triangle where the right angle is at B. Find the coordinates of D so that ABCD is a square. ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்களாம். அதோடைய பாயிண்ட்ஸ் வந்து ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. ஏயோட பாயிண்ட் இது, பியோட பாயிண்ட் இது, சியோட பாயிண்ட் இது. ஸோ அதில் வந்து நமக்கு டியோடைய கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு இது டயக்ராம் போடுறேன் பாருங்கள். 6th சம். ஸோ இது வந்து நமக்கு என்னவாக இருக்குது, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. ஸோ பியிலேருந்து தான் நமக்கு என்னவாக இருக்கான் ஸ்டார்ட் ஆகுதான். ஸோ அதனால் நம்ம பியை இங்கே எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நமக்கு ஏ, இது வந்து சி ஓகேங்களா. ஸோ பியோட பாயிண்ட் வந்து -1, -2, சியோட பாயிண்ட் வந்து 5 and 2, ஏயோட பாயிண்ட் என்னவாக இருக்கும் நமக்கு -5, 4 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு
இப்போ பாருங்க கொஸ்டினில் ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் டி ஸோ தட் ஏபிசிடி இஸ் எ ஸ்கொயர். ஸோ நம்மளை டியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிவிட்டு ஏபிசிடி வந்து நமக்கு என்னவாக இருக்கும், ஒரு ஸ்கொயராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இங்கேருந்து இதை இப்படி ஒரு போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு டி. ஸோ இப்போ நம்மளை வந்து இந்த டியை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ் ஒய் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். பாருங்கள் இது பார்க்குறதுக்கு ஏபிசிடி ஸ்கொயர் மாதிரி இருக்கா. ஸோ ரைட் ஆங்கிளில் நம்ம அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம், ஸ்கொயர் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்மளை கண்டுபிடிக்க சொல்ல வேண்டியது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டிஎக்ஸ்ஒய்யை தான் வந்து நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேயா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஏசியோடைய மிட் பாயிண்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஏசியோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா பிடியோட மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம இந்த டியில் இருக்க எக்ஸ்ஒய்யை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏசி எடுத்துக்கலாமா. அப்போது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு ஏ வந்து நமக்கு என்ன -5 and 4, சி வந்து என்ன நமக்கு 5 and 2. ஓகே. ஸோ இது வந்து x1, இது y1, இது x2, இது வந்து நமக்கு y2. ஃபார்முலா எழுதிக்கலாங்களா. m x1 + x2 டிவைடட் பை 2 y1 + y2 டிவைடட் பை 2. ஓகே. ஸோ x1 என்ன இருக்குது நமக்கு -5 + x2 வந்து 5 இருக்குது டிவைடட் பை 2, y1 வந்து 4 + y2 வந்து 2 இருக்குது டிவைடட் பை 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், -5லேருந்து -5 வந்து சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 0 டிவைடட் பை 2. 4 × 2 ஆட் பண்ணால் என்ன 6 டிவைடட் பை 2. ஸோ இப்போ இதை கேன்சல் கொடுத்துக்கலாம்ல. 1 2s are 2, 3 2s are 6. ஸோ 0/2 இந்த மாதிரி வந்ததுன்னா 0 பை கீழே நமக்கு ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், 0ங்கிற வேல்யூ தான் எடுத்துக்கணும். அப்போ 0, 3. ஸோ இங்கே 3 தானே இருக்குது. ஸோ 3ன்னு எடுத்தாச்சு. அப்போது ஏசியோடைய மிட் பாயிண்ட் என்ன நமக்கு 0 and 3. ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஏசியோடைய மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், இந்த பிடியோடைய மிட் பாயிண்ட்டை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம டியிலேருந்து எக்ஸ்ஒய்யை வந்து நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ ஏசியை பண்ணியாச்சு. இப்போ பிடி எடுக்கலாம். மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி ஈக்குவல் டு பி என்னவாக இருக்குது நமக்கு -1 and -2. டி வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், XY. ஏன்னா இதை தானே கண்டுபிடிக்கணும், அதனால் நம்ம XY அப்படின்ட்டு எடுத்திருக்கோம். ஓகேவா. ஸோ XY இது வந்து x1, இது வந்து y1, இது வந்து x2, இது வந்து y2. ஓகேவா. ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாங்களா. x1 + x2 டிவைடட் பை 2, y1 + y2 டிவைடட் பை 2. ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு ஃபார்முலாவில். இங்கே வந்து நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஏன்னா இங்கே நம்பர் இருக்குது, இங்கே வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்படி தான் வச்சுருக்கணும். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஏசியும் பார்த்தாச்சு, பிடியும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ஒய்யை கண்டுபிடிக்கணும்ல. ஏன்னா நமக்கு கொஸ்டினில் அது தானே கேட்டிருந்தாங்க, XY டி என்னன்னு தானே கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏசியும் பிடியும் நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவலாக எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போது midpoint of AC equal to midpoint of BD. ஸோ நம்ம ரெண்டு ஆன்சரை வந்து கொண்டு வரணும் இங்கே. இப்போ midpoint of ACக்கு நம்ம என்ன ஆன்சர் கொண்டு வந்திருந்தோம், 0 3. midpoint of Dக்கு என்ன கொண்டு வந்திருந்தோம், இந்த ஆன்சர் தானே. அப்போ -1 + x டிவைடட் பை 2 -2 + y டிவைடட் பை 2. ஓகேயா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 0வில் இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும், இந்த 3யோட இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்போ 0 = -1 + x டிவைடட் பை 2. ஓகே. ஸோ இந்த 0வோட இந்த 2வை வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -1 + x = 0 × 2 எவ்வளோ நமக்கு 0. ஸோ நமக்கு x தானே தேவை. அப்போ x = இந்த -1 நமக்கு இங்கே என்னவாகும், +1 ஆகும். ஓகேயா. நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும், 3யும் இந்த டேர்மையும் எடுக்கணும். அப்போ 3 = -2 + y டிவைடட் பை 2. ஸோ 3யும் 2யும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இது -2 + y = 3 2s are எவ்வளோ நமக்கு 6. 3 × 2 6. ஓகேயா. ஸோ நமக்கு y தானே தேவை. அப்போ y இங்கே வச்சுட்டு 6 இங்கே வச்சுட்டு -2 நமக்கு இந்த பக்கம் வரும்போது என்னவாகும், +2 ஆகும். அப்போ y = 6யும் 2யும் ஆட் பண்ணால் 8. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்துருச்சு. எக்ஸோடைய ஆன்சர் 1, ஒய்யோடைய ஆன்சர் என்ன நமக்கு 8. ஸோ நமக்கு கொஸ்டினில் கேட்டிருந்தது என்ன, இந்த XY என்னன்னு தானே கேட்டிருந்தாங்க, டியோடைய ஆன்சரை தானே கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அப்போது எக்ஸோடைய ஆன்சர் வந்து நமக்கு 1,
ஒய்யோடைய ஆன்சர் என்ன நமக்கு 8 அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ அகாடமி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.